Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பள்ளியில் புகுந்து மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் புகழேந்தி என்ற மாணவன் செவ்வாய்க்கிழமை சக மாணவர்களோடு கல்லை அடித்து விளையாடிய போது அவ்வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது தவறுதலாக கல் பட்டதில் அவருக்கு சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி பள்ளிக்கு உள்ளே சென்று அந்த மாணவனை அடித்துள்ளார். இதில் மாணவனுக்கும் காயம் ஏற்பட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இந்நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவனை கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் மீண்டும் மாணவனை தாக்கி உள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்து கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் 10 முதல் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான டெட்டனஸ், டிப்தீரியா மற்றும் டிபிடி தடுப்பூசிகள் முறையாக போடப்படுவதில்லை என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 10இல் 3 குழந்தைகளுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் அவலம் அம்பலமாகி இருக்கிறது. மாநில சுகாதார அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டில் டிபிடி 2ஆம் தடுப்பூசி 9.35 லட்சம் மாணவர்களில் 44% பேருக்கு மட்டுமே போடப்பட்டுள்ளது. 10 வயதிற்குட்பட்ட 10.63 லட்சம் மாணவர்களில் 61% பேருக்கு, 16 வயதிற்குட்பட்ட 10.64 லட்சம் மாணவர்களில் 64% பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 2023இல் குழந்தைகளில் வெறும் 5% பேருக்கு மட்டும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் நோய் தொற்று திடீரென பெருகும் அபாயம் உள்ளது. பெற்றோர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாநில சுகாதாரத்துறை தடுப்பூசி நிகழ்ச்சிகளை 100% நிறைவேற்ற செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.